ஸோ இப்போ இந்த 2n மைனஸ் ஆஃப் 2i மைனஸ் 1 நம்ம எப்படி எழுதிடலான்னு பார்க்கலாம். இஸ் ஈக்குவல் டு 2n மைனஸ் 2i அப்புறம் மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் இல்லையா, ப்ளஸ் 1 ஆகிடும். ஓகே, ஸோ அப்போ இதை வந்து 2n மைனஸ் 2i வந்து 2 காமனாக வெளியில் எடுத்தோம்னா n மைனஸ் i ப்ளஸ் 1 ஆகிடும். கரெக்டா? 2 இன்டூ n மைனஸ் i ப்ளஸ் 1. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஜென்ரலான ஃபார்முலா. இதை வந்து நம்ம எல்லாத்துக்கும் அப்ளை பண்ண எல்லாத்துக்கும் ஒர்க் ஆகுதான்னு பார்த்தா போதும். ஸோ 2n மைனஸ் i என்ன, என்னோட வேல்யூ வந்து 4, 4 மைனஸ் i, 4 மைனஸ் 1 வந்து 3, 3 இன்டூ 2 வந்து 6, 6 ப்ளஸ் 1 வந்து 7. ஓகே, ஸோ 7 வந்திருக்கு. அதே ஃபார்முலா இங்கேயும் போட்டு பாருங்க. அப்போ இங்கே வந்து 2 இன்டூ n மைனஸ் i ப்ளஸ் 1. கரெக்டா? ஸோ இப்போ ஐயோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 2 இருக்கு. அப்போ என்னோட வேல்யூ 8, 8 மைனஸ் என்னோட வேல்யூ 4, 4 மைனஸ் 2, 4 மைனஸ் 2 போது என்ன ஆகும், 2 ஆகும். 2 2 4, 4 ப்ளஸ் 1 5. ஸோ இதுக்கு ஒர்க் ஆகுது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒர்க் ஆகும். n மைனஸ் ஐனா என்ன ஆகிடும், என்னோட வேல்யூ 4, ஐயோட வேல்யூ 4, அப்போ 0 ஆகிடும். ப்ளஸ் 1 போது எனக்கு ஈக்குவல் டு 1 வரும். ஸோ அவ்வளோதான், சிம்பிளாக நம்ம வந்து இந்த வேல்யூவை இந்த ஃபார்முலா வந்து டிரைவ் பண்ணிட்டோம். ஸோ இதை தான் வந்து நான் வந்து 2 இன்ட்டு n மைனஸ் ஐ ப்ளஸ் 1 தான் வந்து நான் வந்து அங்கே யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்து எங்கேருந்து ஐ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 1லேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு, எது வரைக்கும் முடியுது 7 ஸ்டார்ஸ் வரைக்கும் பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இங்கே எனக்கு 2 இன்ட்டு n மைனஸ் ஐ ப்ளஸ் 1 தான் என்னோட கண்டிஷன். ஸோ அதுக்கு தான் நம்ம இப்போ கோட் பண்ண போகிறோம். இப்போ இந்த பிரிண்ட் எலன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபார் int j is equal to 1, j less than equal to 2 into n, 2 into n minus i, 2 into n minus i plus 1. ஓகே, அதுக்கப்புறம் j plus plus n வந்து ஸ்மால் n இல்லையா, ஸோ ஸ்மால் n, அவ்வளோதான். ஸோ இதுக்கு வந்து நான் என்ன பிரிண்ட் பண்ணுறேன்னா ஸ்டார் பிரிண்ட் பண்ணணும், ஏன்னா எனக்கு ஸ்டார் தானே பிரிண்ட் ஆகணும், அதனால ஸ்டார் பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ இந்த ஃபார் லூப் முடிச்ச பின்னாடி தான் நம்ம வந்து நியூ லைனுக்கு போகணும். ஸோ அது போட்டாச்சு, ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, பிரிண்ட் ஆயிருக்கா? இப்போ இந்த கொஸ்டின் மார்க் இருக்கு இல்லையா, அதை மட்டும் நம்ம எடுத்து விட்டா போதும். ஸோ அப்போ இந்த கொஸ்டின் மார்க் எடுத்து விட்டு ஸ்பேஸ் கொடுக்கணும். ஸோ கொடுத்துட்டோம்னா பிரிண்ட் ஆகிடும். ஓகே, இப்போ சப்போஸ் நான் 4க்கு பதிலாக வேறு ஏதாவது வேல்யூ கொடுக்குறேன்னு வைங்க, 10 கொடுக்குறேன், 10 கொடுத்து ரன் பண்ணி பார்க்கலாம். பிரிண்ட் ஆயிருக்கா? ஸோ அவ்வளோதான். ஸோ இதான் வந்து இன்வெர்டட் ஸ்டார் பிரமிட். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.